இப்போ என் கையில காசு இல்லைங்க சார். நீங்க சொன்ன வார்த்தை கரெக்டானா? அதட்டி பேசுறேன்றீங்க. நான் பேசல. ஆமா. அவர்கிட்ட அப்படி கேக்குறீங்களா? நியாயமா? அவர் மேனேஜர். நீ சைன் போட்டாதான். சரி, என் கையில காசு இருக்கணும் இல்லைங்க. இல்ல உங்க காசான்றீங்க. யார் காசு அப்போ? இப்பயே கூட எங்கயா போய் வாங்கிட்டு வரணும். எங்க போய் வாங்கிட்டு வர முடியும்? ஆபீஸ்ல வந்து யார்கிட்ட லோன் வாங்குவீங்க? யார்கிட்ட வாங்குவீங்க? சரி, லோன் வாங்குனாங்க, கட்ட முடியாதுன்னு சொல்லலீங்களே, கட்டுறேன்னு தான் சொல்றேன். தைரியமா கொடுத்துட்டு கட்ட முடியாதுன்னு சொல்றது வேறமா. இங்க பாத்தீங்களா, நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு லோன் கொடுக்கக்குள்ளேயே இந்த மாதிரி தான் கட்டணும், இங்க நிக்கிற வீடியோ எடுத்தா லோன் வாங்கின்னு சொல்லி தான் நாங்க லோன் கொடுத்தோம். புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த காலமா அப்ப இருக்கும்போது தான் அந்த மாதிரி பயப்படுவாங்க. நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க இங்கே உட்கார்ந்தாலும் நீங்க வீடியோ எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? நான் இதே ஊர்க்காரன் தான். எல்லா ஊர்லயும் எனக்கு சொந்தக்காரங்க. நான் படுகாடு தான். நான் யாருன்னு சொல்ல முடியாது. நான் இங்க வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். இந்த வேலை இன்னைக்கு இது ஏன் சென்டர் அவர் கூப்பிட்டு வந்து எனக்கு என்ன வேண்டுதல்? அவர் இங்க உட்கார வைக்கணும். காலையில சாப்பிடல அவரு. ஒரு காசுக்காக அவர் உட்கார வைக்க முடியுமா? நானு என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருப்பேங்க. காசு இல்லைன்னு சொல்றேன். புரியல. நீங்க தான் ஸ்டேஷன்ல சொல்றீங்க. சொல்லி வாங்கி கொடுங்க. சொல்லுங்க சார், இந்த மாதிரி கட்ட முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு அவங்க கட்ட மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். என்ன சொல்லுங்க, என் பேர் கூட சொல்றேன், அட்ரஸோட சொல்றேன். நாங்கள் ஆதார் கார்டு கூட தரேன். எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் இது வச்சு வர வச்சது இல்லைங்க சார். என்ன, நான் கரெக்டாக கட்டியிருக்கேங்க. நான் எங்கேயும் வேலைக்கு போயிட்டா கூட எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேங்க. நான் ஃபோன் பண்ணி கூட கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டது இல்லை. நேற்று நான் கால் பண்ணும்போது எடுத்தீங்களா? 098 நம்பர் வந்துருக்கான்னு பாருங்க. அவர் தான் கூப்பிட்டாரு. இல்ல நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். இல்ல, அவர் தான் கூப்பிட்டாரு. கீழ்வெட்டு அம்மாவோட பையன் பண்ணிருக்காரு. கட்டிடுவாங்க அப்படின்னாரு. கையில இருக்கிற நம்பருங்களா? ஆமாங்க. போட்டீங்களா?